தவேக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க தற்காலிக சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். இந்த நிலையில் தலைமைச் செயலகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார் செங்கோட்டையன். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை தலைமைச் செயலகத்திற்கு செங்கோட்டையன் வருகை புரிந்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தற்காலிக சபாநாயகரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக சட்டமன்ற செயலாளர் ஸ்ரீனிவாசனை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் செங்கோட்டையன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தவேக 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த சூழலில் ஆட்சி அமைக்க இருக்கிறது தவேக. செங்கோட்டையன் தலைமைச் செயலகம் வருகை புரிந்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. சென்னை தலைமைச் செயலகத்திற்கு செங்கோட்டையன் வருகை புரிந்திருக்கிறார். தற்காலிக சபாநாயகரை குறித்து நியமனம் குறித்து ஆலோசிக்க வருகை புரிந்திருக்க விவரம் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் முக்கிய நிர்வாகியான செங்கோட்டையன் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக சட்டப்பேரவை செயலாளரை தற்போது சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். முக்கியமாக பார்த்தோம் என்றால் தற்காலிக சபாநாயகரை தேர்ந்தெடுப்பது தொடர்பான ஆலோசனையானது நடைபெற்று வருவதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க தற்காலிக சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த வகையில்தான் தற்காலிக சபாநாயகர் தொடர்பாக சட்டப்பேரவை செயலாளருடன் செங்கோட்டையன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப்பட இருக்கிறது. இருந்தபோதிலும் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை தேவைப்படும் நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை ஆதரவு கோரி தமிழக வெற்றி கழகம் சார்பில் கடிதம் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் நாளை பதவியேற்க இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியது. இந்த நிலையில்தான் இன்று தமிழ்நாடு ஆளுநராக இருக்கக்கூடிய 1:30 மணி அளவில் திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை வருகை தர இருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை தமிழக வெற்றி கழக தலைவர் ஆளுநரை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் பல்வேறு கட்ட தகவல் என்பது வெளியாகி வருகிறது. இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தற்காலிக சபாநாயகர் தேர்வு செய்திருக்கிறோம், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை மற்ற எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர் கடிதம் அனுப்பியிருக்கலாம் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் என்றால் ஆட்சி அமைக்க இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தற்காலிக சபாநாயகர் தேர்வு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படும். அந்த வகையில்தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே தற்காலிக சபாநாயகர் தேர்வு செய்து அவர் தற்போது மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது வழக்கமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தற்காலிக சபாநாயகர் தேர்வு தொடர்பாக சட்டப்பேரவை செயலாளருடன் தற்போது செங்கோட்டையன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.